This video is sponsored by EduQuest course. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. இந்த EduQuestல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தமிழ்லையே இதை சொல்லித் தர்றாங்க. இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கருதணும். இதனால நம்ம தமிழ்லையே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன வேணுன்றதை அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இந்த எடுக்வெஸ்ட் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்ற கோர்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. திருடனின் செருப்பு. கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனும் ஒரு நாள் நகர்வலம் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பொது கிணற்று அருகில் மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். கூட்டத்தை கண்ட இருவரும் என்னவென்று விசாரிப்பதற்காக அங்கு சென்றனர். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அனைவரும், அரசிடம் இங்கு நாங்கள் பொது கிணற்றில் வாங்கி வைக்கும் வாளிகள் அனைத்தும் காணாமல் செல்கின்றன. புது வாளி வாங்கி வைத்தாலும் அதுவும் காணாமல் சென்று விடுகிறது. யார் திருடுகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினர். இதனை கேட்ட அரசர் தெனாலிராமனிடம் அந்த திருடன் யார் என்று கண்டுபிடிக்குமாறு கூறினார். உடனே அந்த கிணற்று பக்கம் போன தெனாலிராமன் நிறைய காலடி தடங்கள் இருப்பதை கண்டார். உடனே அரசரிடம், இந்த காலடி தடத்தில் ஒரு காலடி தடம் மட்டும் வேகமாக வந்துவிட்டு சென்றது போல் தெரிகிறது. அதனால் இந்த காலடி தடம் திருடனுடையதாக இருக்கலாம் என்று கூறினார். அதற்கு அரசர் கூறினார், அது சரி தெனாலிராமா, ஆனால் அந்த திருடன் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன் கூறினார், அரசே, நமது அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கின்ற செருப்பு தைப்பவரை அழைத்து வந்து இந்த காலடி தடத்துக்கு ஏற்றவாறு செருப்பை தைக்க சொல்லுவோம். அது இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைவரையும் போட சொல்லுவோம். யார் யாருக்கெல்லாம் செருப்பு பொருந்துகின்றதோ அவர்களை நம்ம பாதாள சிறையில் வைத்து விசாரித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்று கூறினார். உடனே அந்த செருப்பு தைப்பவர் அங்கு அழைத்து வரப்பட்டு அவர் அந்த காலடி தடத்தை அளவு எடுத்தார். அவர் செருப்பு தைக்க ஆரம்பிக்கும் பொழுது தெனாலிராமன் சென்று அவர் காதின் அருகில் மெதுவாக ஏதோ கூறினார். அதன் பின்னர் அவர் அந்த செருப்பை தேய்த்து முடித்தவுடன் ஒவ்வொருத்தராக இந்த செருப்பை போட்டு பாருங்கள் என்று கூறினார். அதற்கு தெனாலிராமன் கூறினார், அரசே, இந்த செருப்பு நல்லவர்கள் காலுக்கும் பொருந்தலாம். அவர்களுக்கு நாம் கெட்ட பேர் கிடைக்க வைக்கக்கூடாது. அதனால் நம்முடைய சோதனையை ஒரு தனி அறையில் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். உடனே அரசரும் சரி என்று கூறினார். கிராம மக்கள் ஒவ்வொருத்தவராக சென்று செருப்பு வைத்திருந்த அறைக்குள் போய்விட்டு செருப்பை போட்டு பார்த்துவிட்டு வெளியே வந்தனர். அங்கு இருந்த அரசரிடமும் தெனாலிராமனிடமும் ரகசியமாக, அரசே, எனக்கு அந்த செருப்பு சேர்கின்றது, ஆனால் நான் திருடன் அல்ல என்று கூறினார்கள். கிட்டத்தட்ட அனைவரும் அதே செருப்பை அணிந்து பார்த்துவிட்டு செருப்பு பொருந்துவதாகவும் அதே பதிலே கூறியது. அரசருக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தது. அப்பொழுதுதான் ஒரு ஆள் வந்து, எனக்கு அந்த செருப்பு சேரவில்லை, நான் திருடன் அல்ல என்று கூறினான். உடனே தெனாலிராமன் அவனை சிறைபிடிக்க கூறினார். இதனை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். செருப்பு சரியாக பொருந்துகின்ற அனைவரையும் விட்டுவிட்டு சரியாக பொருந்தவில்லை என்று சொன்ன திருடனை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று தெனாலிராமனிடம் கேட்டனர். அப்பொழுதுதான் தெனாலிராமன் கூறினார், அரசே, நான் உங்களிடம் காட்டிய காலடிக்கும் திருடனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அந்த செருப்பு தைக்கின்றவர் அளவு எடுக்கும் பொழுது எல்லா மனிதனுக்கும் பொருந்துகின்ற மாதிரி பெரிய செருப்பாக தைக்க சொல்லி ரகசியமாக கூறினேன். அதனால்தான் அனைவரும் அந்த செருப்பு பொருந்தியது. ஆனால் சின்ன கால் உடைய அந்த திருடன் தனக்கு மட்டும் பொருந்தவில்லை என்று பொய் கூறினான். அதனால் அவன்தான் திருடன் என்று கண்டுபிடித்தேன் என கூறினார். இதனை கேட்ட அரசர் மட்டுமில்லாமல் அங்கு இருந்த அனைவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனர்.